வாய்க்கு வந்ததை பேசிய பைல்வான், நாக்கை பிடுங்குற மாதிரி பதிலடி கொடுத்த ஏஆர் ரஹ்மான் மனைவி சாய்ரா பானு. ஏஆர் ரஹ்மானை விட்டு விலகுவதாக அவரது மனைவி அறிவித்த சில மணி நேரங்களில் அடுத்து ஏஆர் ரஹ்மான் ஒரு அறிக்கையை வெளியிட்டு தன்னுடைய பிரிவை உறுதி செய்தார். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் ஏஆர் ரஹ்மான் இசைக்குழுவில் இடம்பெற்றுள்ள கித்தார் கலைஞர் மோகினி டே அவருடைய கணவரை விட்டு பிரிவதாக அறிவித்ததை தொடர்ந்து ஏஆர் ரஹ்மான் விவகாரம் பற்றி எரிய தொடங்கியது. இந்த நிலையில் சும்மாவே கண்ணும் காதும் வைத்து என்னமோ இவர் பக்கத்தில் இருந்து பேசுவது போன்று பேசி வரும் சினிமா பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதனுக்கு இந்த விவகாரம் சும்மா இருந்த வாயில் அவல் கிடைத்தது போன்று அமைந்துவிட்டது. அவர் இஷ்டத்திற்கு வாய்க்கு வந்ததை அடித்துவிடத் தொடங்கிய பைல்வான் ரங்கநாதன் ஏஆர் ரஹ்மான் மற்றும் கித்தார் கலைஞர் மோகினி டே இருவரையும் இணைத்து கண்டபடி பேசத் தொடங்கினார். அதாவது ஏஆர் ரஹ்மான் சென்னைக்கே வருவது இல்லை, மும்பை, துபாய் என பறந்து கொண்டிருக்கிறார். அவருடன் அவர் இசைக்குழுவில் இடம்பெற்றுள்ள மோகினி டே மிக நெருக்கமாக உள்ளார். குறிப்பாக மோகினி டே, ஏஆர் ரஹ்மான் இருவரும் வெளிநாடு கலை நிகழ்ச்சி சென்றால் இருவரும் ஒரே ஹோட்டலில் தங்குகிறார்கள். அதனால்தான் ஏஆர் ரஹ்மான் மற்றும் அவரது மனைவி இருவருக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டது என பேசிய பைல்வான் ரங்கநாதன், குறிப்பாக இவர் பக்கத்திலிருந்து விளக்கு பிடித்தது போன்று வாய்க்கு வந்தது ஒரு நல்ல மனிதர். இதுவரை தமிழ் சினிமாவில் எந்த ஒரு பெண்ணுடன் கிசுகிசுவில் சிக்காத ஏஆர் ரஹ்மான் பற்றி பைல்வான் பேசிய பேச்சு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட இதில் சம்பந்தப்பட்ட ஏஆர் ரஹ்மான் இது குறித்து விளக்கம் கொடுக்காமல் அமைதியாக இருந்து வந்தார். இது மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இதுக்கு மேல் அமைதியாக இருக்கக்கூடாது என முடிவு செய்த ஏஆர் ரஹ்மான் மனைவியுடனான விவாகரத்து குறித்து தன் மீது அவதூறு பரப்புவதாகவும், சில யூடியூப் சேனல்கள் உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிடுவதாகவும், சிலர் கற்பனையில் பேட்டி அளித்துள்ளதாகவும் தெரிவித்த ஏஆர் ரஹ்மான் அந்த வீடியோக்கள், கட்டுரைகளை 24 மணி நேரத்திற்குள் நீக்கவில்லை என்றால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இதன் பின்புதான் ஹைலைட், என்னுடைய கணவர் பற்றி உனக்கு என்ன தெரியும் என பைல்வான் போன்ற 3ஆம் தர நபர்களை நாக்கை பிடுங்குவது போன்று கேட்டுவிட்டார் ரஹ்மான் மனைவி சாய்ரா பானு. விவாகரத்து முடிவு குறித்து ஆடியோ மூலம் விளக்கமளித்த சாய்ரா பானு, நான் தற்பொழுது மும்பையில் இருக்கிறேன். எனக்கு கடந்த சில மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமல் உள்ளது. இதனால்தான் நான் ஏஆர் ரஹ்மானை பிரிய முடிவு செய்தேன். அவர் மீது அவதூறு பரப்ப வேண்டாம் என அனைத்து யூடியூப் சேனல்களையும் தமிழ் மீடியாக்களையும் கேட்டுக்கொள்கிறேன். அவர் அற்புதமான மனிதர், உலகிலேயே சிறந்த மனிதர். அவரை போல் ஒருவரை யாரும் பார்க்க முடியாது. எனது உடல்நல பிரச்சனைகளுக்காக நான் சென்னையை விட்டு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எனக்கு நன்றாக தெரியும், நான் சென்னையில் இல்லாவிட்டால் எல்லோரும் சாய்ரா எங்கே என கேட்பார்கள். இதனால் தேவையில்லாத அனுமானங்கள் எழும். பிஸியாக இருக்கும் அவரையும் என் குழந்தைகளையும் நான் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. அதனால்தான் இந்த பிரிவு. அவர் மீது நான் வைத்துள்ள நம்பிக்கை என் வாழ்வை விட பெரியது. அந்த அளவிற்கு நான் அவரை நேசிக்கிறேன். அவரது பெயருக்கு தயவு செய்து யாரும் களங்கம் ஏற்படுத்தாதீர்கள். அவர் சிறந்த மனிதர். நன்றி என தொடர்ந்து ஏஆர் ரஹ்மான் குறித்து அவதூறு பரப்பி வந்த பைல்வான் நாக்கை பிடுங்குவது போன்று அமைந்துள்ளது ரஹ்மான் மனைவி சாய்ரா அளித்துள்ள இந்த விளக்கம். இது குறித்து உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.